ஜூலை மாதம் 11ஆம் நாள் சனிக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 14. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது. உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் பேசுவார் என வினவவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 93. பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமை மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 24 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும். அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரைக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம்.
ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். திருப்பாடல் 131 ஆண்டவரை நம்பு என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. தாயின் அன்பு குறையாதது போன்று ஆண்டவரின் அன்பு எப்பொழுதும் குறையாது என்பதை சொல்கிறது. இதன் அடிப்படையில் இன்றைய ஜெபம். அன்புள்ள பரலோக தந்தையே, உமது அளவற்ற அன்பிற்காகவும் நீர் எங்களுக்கு தரும் நிறைவான அமைதிக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் வழியாக நீர் எங்களுக்கு கற்பிக்கும் தாழ்மையையும் உம்மை சார்ந்திருக்கும் நல் மனதையும் எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழும் சுயபெருமை, அகந்தை மற்றும் பிறரை விட என்னை உயர்ந்தவனாக நினைக்கும் எண்ணங்கள் அனைத்தையும் அகற்றி அருளும். உலக புகழையோ மனிதர்களின் பாராட்டையோ தேடி என் கண்கள் அலையாதிருக்கட்டும். நீர் எனக்கு தந்துள்ள நன்மைகளை நினைத்து எப்போதும் உமக்கு நன்றி செலுத்தும் தாழ்மையான நெஞ்சத்தை எனக்கு தந்தருளும். இறைவா, என் அறிவிற்கும் ஆற்றலுக்கும் எட்டாத என் நிலைக்கு அப்பாற்பட்ட காரியங்களில் தலையிட்டு என் மன அமைதியை கெடுத்து கொள்ளாதிருக்க எனக்கு ஞானத்தை தாரும். எல்லாவற்றையும் என் சுய பலத்தால் சாதித்து விடலாம் என்ற பேராசையை ஒழித்து உமது திட்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடுக்க கற்றுத்தாரும். நீர் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை மன நிறைவோடு வாழும் வரத்தை எனக்கு அருளும். என் அன்பான தகப்பனே, ஒரு குழந்தை தன் தாயின் மடியில் இருக்கும்போது எவ்வித கவலையும் பயமுமின்றி முழு பாதுகாப்பையும் திருப்தியையும் உணர்கிறதோ, அதைப்போல நானும் உமது பிரசன்னத்தில் அடைக்கலம் புகுகின்றேன். இந்த உலக போராட்டங்கள், கவலைகள், எதிர்காலம் பற்றிய பயங்கள் என்னை அலைக்கழிக்கும் போதெல்லாம் உமது மடியில் என் நெஞ்சை அமைதிப்படுத்த எனக்கு கற்றுத்தாரும். என் ஆன்மா உம்மில் மட்டுமே அமைதியுறச் செய்யும். ஆண்டவரே, என் சொந்த ஞானத்தையோ உலக செல்வத்தையோ நம்பாமல் உம்மீது மட்டுமே என் முழு நம்பிக்கையையும் வைக்க கற்றுத்தாரும். என் வாழ்வின் இன்ப துன்பங்கள் அனைத்திலும் இப்போதும் என்றென்றும் உம்மையே சார்ந்து வாழும் விசுவாசத்தை எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் தந்தருளும். எங்கள் அன்பு தந்தையே, குழந்தை உள்ளத்தோடு உம்மை பின் செல்ல எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் வாழ்வில் உமது திருவுளம் மட்டுமே நிறைவேறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன். ஆண்டவர் தமது மக்களுக்கு அமைதியளித்து ஆசீர்வதிப்பார்.